அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் டிரோன். கோவாவில் நடந்த ஒரு ஹெல்த் மினிஸ்டருக்கும் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் நடந்த இஷ்யூ பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இது வேர்ல்டு வைடாக வைரலாக போய்கிட்டு இருக்குது. வைட்டமின் B12 இன்ஜெக்ஷனுக்காக ஒரு பேஷண்ட்ஸ் கோவாவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணியிருக்காங்க. அது எமர்ஜென்சி மெடிசன் இல்லை, அந்த பேஷண்ட்டுக்கு இருந்த கண்டிஷனும் எமர்ஜென்சி இல்லைன்றபடியால் அந்த பேஷண்ட்டை அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒரு நியர்பை ஹெல்த் செக்டருக்கு ஓபேட் செட்டப்புக்கு ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வேணால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம்னு சொல்லி. இதை பிடிக்காத அந்த பேஷண்ட்ஸ் தன்னோட ரிலேட்டிவான ஜேர்னலிஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த ஜேர்னலிஸ்ட் டைரக்ட் ஆக்சஸ் யார் கூட வச்சிருந்தான்னு சொல்லி சொன்னால் ஹெல்த் மினிஸ்டர் விஸ்வஜித் ராணா. இதை இன்ஃபார்ம் பண்ண பிறகு June 7, 2025 அந்த மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி சாதாரணமாக விசிட் பண்ணலை, கேமரா தன்னுடைய படைபலத்தோட ஒரு ரவுடி மாதிரி விசிட் பண்ணி கேமரா முன்னிலையில் அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரை ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல், ஒரு கேள்வியும் கேட்காமல், ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணாமல் கீழ்த்தரமாக அவமதித்து தரக்குறைவாக ஒரு மேலே பேசி திட்டியிருக்காரு. நீங்கள் வீடியோ பார்க்கலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஒரு மினிஸ்டருக்கு விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் சொல்லி சொன்னால் என்ன, அது எமர்ஜென்சியாக என்ன பண்ணியிருக்காரால் என்ன இது விளைவுன்னு சொல்லி தெரியாமல், அந்த டாக்டர் தான் செஞ்ச வேலை சரியான வேலைன்னு சொல்லி கூட அறியாமல் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி திட்டி தீர்த்திருக்காரு. இவ்வளவும் நடந்தது கேமரா முன்னாடி. அப்படின்னா ஜோஷ் பாருங்கள், இந்த அரசியல்வாதி கேமரா பின்னாடி இன்னும் என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கலாம், எத்தனை டாக்டர்ஸ் மன உளைச்சலாக போயிருப்பாங்க, எத்தனை ஹெல்த் ஸ்டாஃப்ஸ் வந்து இவரால் நாட்டை விட்டு ஓடி இருப்பாங்க, வேலையை விட்டு ஓடி இருப்பாங்க என்று சொல்லி நீங்கள் ஜோஷ் பாருங்கள். இனி வருங்காலத்தில் வர ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுவாங்களா? இப்படி டாக்டர்ஸும் ஹெல்த் ஸ்டாஃபும் இப்படியே பட்ட அரசியல்வாதிகளாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுறதை பார்த்து யார் தான் மெடிக்கல் ஃபீல்டில் சூஸ் பண்ணுவாங்க? இவர் ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர்ன்ற வீதியில் பார்க்குற மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு சிட்டிசன் என்ற அடிப்படையில் நீங்கள் பாருங்களேன். ஒருவேளை இந்த டாக்டரை அவருக்கு ஓட்டு போட்டு இவர் அரசியல்வாதி ஆக்கியிருக்கலாம். ஸோ சாதாரண ஒரு சிட்டிசன் அடிப்படையிலையும் இப்படி ஒரு சிட்டிசன் முன்னால் இப்படி அவமதித்து கீழ்த்தரமாக பேச முடியாதுங்க. டாக்டரின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, சாதாரண சிட்டிசன் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, தனக்கு ஓட்டு போட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல்வாதியாக்கப்பட்ட அரசியல்வாதி இப்படி கேமரா முன்னிலையிலே தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி கீழ்த்தரமாக யாரையும் பேச முடியாது. ஸோ இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வந்து தன்னுடைய அரசியல் இதில் இருக்க வேணுமா இல்லை ரிசைன் பண்ணிட்டு போகணுமான்னு சொல்லி மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், மக்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த டாக்டர்ஸ் எல்லாருக்கும் வேர்ல்டு வைடாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அது மட்டும் போதாது, மக்கள் உங்களுக்காக சேவை செய்கிற வைத்தியர்கள், கொரோனா கண்டிஷன்ஸை நினச்சி பாருங்கள், உங்களுக்காக சேவை செய்கிற வேலை செய்கிற வைத்தியர்கள் ஒரு அமைதியான ஒரு மரியாதை உள்ள சூழலில் வேலை செய்யணுமா என்று சொல்லி நீங்கள் தான் இந்த டாக்டருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.